திமுக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து பிறந்தவர்களை செய்து விட்டேன். வைகோ அம தலைவர் அனைத்து போட்டியிட்டு 108 சீட்டு ஜெயிச்சு இருந்தால் கருணாநிதி ஜெயலலிதா தாயத்துக்கு வரவழைச்சு இருக்கலாம். புல்லட் ரயில் திட்டத்தை அமைத்திற்கு இந்தியாதான் காரணம். ஐரோப்பிய நாடுகள் செல்கிற ஜனாதிபதி ஜப்பான் ஆகிய அமைச்சர் குற்றச்சாட்டு. புல்லட் ரயில் திட்டத்தை அமைத்திற்கு இந்தியாதான் காரணம். மத்திய அரசு மறுப்பு நன்கொடை நிறைவேற்றிற்கு பிராயசித்த அயோத்தி ராமர் கோயில் சிறப்பு வழிபாடு. உயிர் காக்கும் மருந்துகள் விவகாரம் கேரளா ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ். மும்பையில் கடல் சீற்றம். மகாராஷ்டிரா மும்பையில் கலா பகுதியில் நேற்று ஏற்பட்ட கடல் சீற்றத்தின் மும்பை வாசிகள் கடலில் கொட்டி நெகிழி உள்ளிட்ட கழிவுகளை கடல் அலையில் அடித்து வந்து மீண்டும் கரையில் கொட்டியது. கடலோர உள்ள குப்பை அது காற்றில் அடித்து மறுபடியும் வெளியே கொண்டு கொட்டுது. கேரளா வக்ஃப் வாரியத்தின் முஸ்லிம் அலுவலர் உறுப்பினர் போர்க்கொடி. அரசு உதவி பெற்றால் கிரீன் கார்டு இல்லை. பிறப்பின் நிர்ணய விசா விதிகளை கடுமையாக்கியது அமெரிக்கா. இந்திய மாணவருக்கு பெரும் பாதிப்பு. கேரளாவில் ரூபாய் 10,000 கோடி முதலீடு மறுக்கிறார் டாடா. பிரிட்டனில் புதிய பிரதமராக ஆண்டி வர்கான் தேர்வு. தாதா நிபீஸ் கஸ்லையை தூக்கியது FBI. அமெரிக்கா கடன் அடைக்க பாகிஸ்தானுக்கு அவகாசம். சவுதி அரேபியா தேர்தலில் தலையிடவில்லை. ட்ரம்ப் குற்றச்சாட்டு மறுப்பு. சீனா பிரிட்டனின் புதிய பிரதமராக ஆண்டி வர்கான் தேர்வு. துவக்கியது. தமிழகத்தில் மக்கள் கணக்கெடுக்க விடியனாவுக்கு நாமே வடிவம் பூர்த்தி செய்ய வசதி. ஈரானின் முக்கிய உட்கட்டங்களை வான்வழி தகர்ப்பு. அமெரிக்கா நாட்டு நடத்துனரும் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் தாக்குதல். அதாவது ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை பண்ணணும். அதுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். டிஜிட்டல் நம்மளை குடும்பத்திலேயே தகவலை கொடுக்கணும். அத்தனை விவரங்க வேண்டும். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் அவ்வளோ வேணுங்க. நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை பிரதமர் மோடி கொடியேற்றி வைக்கிறார். சென்னை பூங்கா நகர்ப்புற 75 ரயில் நிலையங்கள் திறப்பு. ரயில்வேல அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட 58 ரயில் நிலையங்களை 24,470 கோடியே மேம்படுத்தும் பணிகள் நடந்து வருகிறது. ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் வந்துள்ளன. தெற்கு ரயில்வேல 100க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் மேம்பாட்டு பணிகள் வருகிறது. இந்த கட்டமாக நாடு முதல் 1,570 கோடி ரூபாயில் தயாராக இருந்த 75 ரயில் நிலையங்களை பஞ்சாப் சார்பில் பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்ஸில் திறந்து வைத்தார். சக்தி சோதனை ஓட்டம் சூப்பர். நிலக்கரி டீசலுக்கு மாற்றாக கார்பன் மூலமே கட்டுப்படுத்த வைக்கிறோம். ஹைட்ரஜன் இருக்க ரயில்வே வாரியம் மிகுதிகள் சயின்ஸ். ஹரியானா ஜிந்த் ரயில் நிலையத்தில் ஜிந்த் சோனிபட் இடையே இயங்கியுள்ள இந்தியா முதல் ஹைட்ரஜன் ரயிலை மோடி கொடி வைத்து திறந்து வைக்கிறார். ரொம்ப சூப்பர்.